1, 2, 3. Hey guys, welcome back to this channel. வெறும் கிரி. ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து அன்கட் வீடியோ அப்படின்ட்டு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுருந்தேன் நான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் வெட்டி ஒட்டி ஒரு முழுமையான ஒரு கண்டென்ட்டாக வந்து நீங்கள் மேக் பண்ணி எப்படி வேணால் போட்டுடலாம். ஸோ அதனால் நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கும். நம்ம தப்பாக பேசணும், நம்ம வந்து வெட்டி ஒட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன வேணால் தப்பாக பேச ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், எப்படியாச்சும் நம்ம வந்து களையணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தணும், நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்கட் சீரியஸ் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு வந்து ஞாபகம் வந்துச்சு, நீ ஒரு காலத்தில் இப்படி போட்டுட்டு இருந்தீ, எங்கடா அதை போடுறதில்ல, இப்போ நீ எப்படி பேசுகிற அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே கேமராவை எடுத்து வச்சு உட்காந்து ஏதோ ஒரு கண்டென்ட்டை நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஸோ நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு மூவி ஒன்று பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ அந்த மூவி பேர் வந்து ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு மூவி. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த மூவி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் மூவி நான் பார்த்ததே. ஓகேங்களா, ஸோ அந்த கதையோட ஒரு பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ ஒருத்தர் இருப்பார். அது ஒரு காலப்பயணம், டைம் ட்ராவல் சார்ந்த ஒரு படம் வந்து. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போய் ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சுட்டு வருவார். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் கடைசியில் ஒரு விஷயத்தை ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அந்த படத்தில் வந்து ஹீரோவும் அவரே தான், ஹீரோயினும் அவரே தான், அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சேர்ந்து பிறக்கிற குழந்தையும் அவரே தான். ஓகேங்களா, ஸோ வந்து அந்த மாதிரி செம்ம ட்விஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ என்ன ரீசனுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, நம்ம லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நினச்சிட்டு இருப்போம். ஒரு சில விஷயங்களை வந்து இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு சில விஷயங்கள் வந்து இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எவர் திங் நம்ம லைஃப்பில் நடந்ததுலையே, இல்லைனா இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் நம்ம லைஃப் வந்து அபரிவிதமாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையவே கிடையாது. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் கூட நம்ம லைஃப்பை மிகப்பெரிய ஒரு விளைவை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கசட தபரா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா. அதில் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அப்புறம் வந்து வாண்டேஜ் பாயிண்ட் தியரி பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதுனால மிகப்பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால நாம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மற்றவங்களோட வளர்ச்சியில் வந்து உங்களுக்கே தெரியாமல் பங்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒரு இடர்பாட்டுக்கு வேற எவனோ ஒருத்தர் வந்து காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுட்டாகணும். எதையுமே வந்து அசால்ட்டாக எடுத்துக்கூடாது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சும்மா வேஸ்ட், இதெல்லாம் வந்து தண்டம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயமா நினச்சக்கூடாது. அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ வேற மறந்து போயிட்டேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஸ்கூல் பீரியடில் வந்து யாராச்சும் வந்து லவ் பண்ணியிருப்போம். ஸோ லவ் பண்ணிட்டு இருந்து நாம் வந்து அவங்களை கழட்டி விட்டு வந்திருப்போம். இல்லை வந்து காலேஜ் டைமில் வந்து நம்மளை யாராச்சும் லவ் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவங்க நம்மளை வந்து கழட்டி விட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வந்து நம்ம லைஃப்பில் வந்திருக்கும். நிறைய வந்து ஒரு தவறான டெசிஷன்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய எடுத்திருப்போம். ஸோ நிறைய டைம் வந்து அந்த ரிக்ரெட் அப்படிங்கிறது, அந்த தவறான விஷயங்கள் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நினச்சி தான் வந்து ரொம்ப வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். நல்ல விஷயங்களை பற்றி நம்ம வந்து எப்பவுமே யோசிக்கவே மாட்டோம். பட் ஒரு தவறான ஒரு விஷயம் செஞ்சிட்டோம்னா அது காலப்போக்கில் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஊர்த்திட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா என்னோட லைஃப் வந்து நல்லா பெட்டராக மாறி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த தப்பை நினச்சி நம்ம எப்பவுமே வந்து கவலைப்பட்டுட்டு இருப்போம். பட் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற தப்புகள் தவறுகள் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருது. ஓகேங்களா, ஸோ வந்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமான ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கீங்கன்னா சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு அவ்வளோதான் போயிடுவீங்க, ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க, சரக்கு அடிப்பீங்க, தம் அடிப்பீங்க, என்ன வேணால் பண்ணுவோம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ரிக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஏதோ ஒரு தப்பு, ஒரு காயம், ஒரு வலி, லவ் ஃபெயிலியர், பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு எண்ண கிளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ண தூண்டுதல்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்து ஒரு செல்ஃப் டவுட் வந்து கிரியேட் பண்ணிவிடும். என்ன ரீசனுக்காக இது நமக்கு நடந்தது, ஒரு நம்ம மேலே இருக்கிற ஒரு மரியாதை வந்து நமக்கே வந்து கெடுத்து விட்டுரும். நம்ம இப்படிலாம் பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம லைஃப்பை பெட்டராக பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலேயே வந்து ஒரு செல்ஃப் டவுட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த தவறான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சுன்னா அதுதான் இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை பிரேக்கப் பண்ணி விட்டு போயிருப்பாங்க, அதனால் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெட்டரான ஒரு விஷயமா மாறி இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு வேலையை வந்து வேணாம் அப்படின்ட்டு தைரியமாக ரிஸ்க் எடுத்து நீங்கள் திறந்து வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அந்த வேலையை விட்டதுனால வேறு ஏதோ ஒரு பெரிய பொசிஷனில் வந்து நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் திங்காக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஒரு நெகட்டிவ் திங்காக எப்பவுமே நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஸோ உங்களோட லைஃப் அப்படிங்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லது அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது, கெட்டது அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு கலந்த ஒரு கலவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது. ஸோ
எதையுமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாவோ இல்லை வந்து லைஃப் வந்து ஒரு ப்ரெடிக்டிவான ஒன்றாவோ அப்படி நீங்கள் வந்து கண்டிப்பாக நினைக்காதீங்க. இதை பண்ணால் நல்லது நடக்கும், இதை பண்ணால் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நல்லதுலேயும் கெட்டது இருக்குது, கெட்டதுலேயும் வந்து நல்லது இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாமே வந்து நமக்கு அன்பிரடிக்டபிள், நம்ம லைஃப் எப்படி வேணால் மாறப்போகுது, நான் வந்து ஜாலியாக இருக்க போகிறேன், என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு செயல்பாடு செய்யணுமாக இருந்தாலும் ஒரு நல்வழி பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு சில எண்ணங்களோட நம்ம வந்து செஞ்சு கொண்டு போகணும். அதாவது ஒரு வேலையை செய்ய போகிறீங்கன்னா அதில் இருக்கிற தப்பை பற்றி மட்டுமே திங்க் பண்ணாமல் அதில் இருக்கிற நல்லது என்னெல்லாம் இருக்குது, இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணேன்னா என்னோடய லைஃப் நல்லபடியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டில் வந்து திங்க் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. கெட்டது அப்படிங்கிறது நடக்க தான் போகுது, பட் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அது நாம் வந்து திங்க் பண்ணி இது நடந்துட்டால் என்ன பண்ணுறது, அதாவது என்னோடய லைஃப் வந்து ஒரு தப்பாக போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான டெசிஷன் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அது தப்பு கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே ஒதுக்கி விட்டுருவோம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது நடக்கட்டும். பட் நாம் எது பண்ணணுமா இருந்தாலும் நம்மளோட முனைப்போட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மிகப்பெரிய விளைவு, மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மனமுதிர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு கண்டென்ட்டை நான் பேசுனது என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு அன்கட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் தோணுச்சு அப்படி ரேண்டமாக தாட் அப்படியே பேசிட்டே நான் படம் பார்த்ததை பற்றி சொன்னேன், அப்புறம் வாண்டேஜ் பாயிண்டேஜ் தியரி அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மெயினாக சொல்லணும்னா லைஃப் வந்து ரொம்ப சீரியஸ்லாம் திங்க் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு எல்லாத்தையுமே கொண்டு போனீங்கன்னா, தன்னிலை அறிதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஒன்று இருந்துட்டு இருக்கோம். நிறைய விஷயம் வந்து நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து ஃப்ரீயாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே தெரியவே தெரியாது. ஓகே, பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே ஏற்பட்டு ஸோ எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.